என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேர் உங்கள் இருதயமாகிய அந்த ஊற்றிலிருந்து ஜீவன் வரத்தக்கதான் எல்லா காவலோடு உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள போகிறீர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்வீர்கள், அதை விட பெரிய அற்புதங்களை செய்வீர்கள். கர்த்தர் நமக்கு கிருபையாக கொடுத்த 1000 ஆழமான ஞானங்கள், அவருடைய ஞானத்தின் ஆழங்கள் என்கிற தலைப்பிலே 16வது செய்தி, பள்ளத்தாக்கிலும் பரவச பயணம். மிக முக்கியமான சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள போகிறீர்கள். ரைட்? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நாங்கள் ஜாலியாகத்தான் இருப்போம். சிறைச்சாலைக்குள்ளே போட்டாலும் நாங்கள் ஜாலியாக தான் இருப்போம். சிங்க கபிக்குள்ளே போட்டாலும் நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். சீறுகளை நெருப்புக்குள்ளே போட்டாலும் தில்ல அனுப்போம். ஆமென். பாருங்கள், ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கொள்ள போகிற அருமையானவர்களே. இன்றைக்கி சிலர் இது கேட்டுக்கொண்டிருக்கீங்க, அங்கிள் வாழ்கிறதுக்கு வழியே இல்லை, தற்கொலை பண்ணுறதுக்கும் பயமாக இருக்குது, எனக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க, 1000 பிரச்சனையோடு நீ வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அருமையானவர்களே, நான் தைரியமாக சொல்ல முடியும், இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற மகனே மகளே, உன்னுடைய பிரச்சனையை விட ரூத்துக்கு 1000 பிரச்சனை. அவள் தற்கொலை செய்திருக்கலாம், ஆனால் சரித்திரம் படைத்தாள். அதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்க, அப்பொழுது அவர்களாலே பாருங்க, இந்த ரூத்து, எஸ்தர், ராகாபு, இவர்கள் யாவருமே வாழ்கிறதுக்கு வழியே இல்லாதவங்க. சரிங்களா? ஆனால் எல்லா சூழ்நிலையிலையும் தில்லா நிற்கிறாங்க, தேவனை நம்பி தில்லா இருக்காங்க. யூதர் அல்லாத பெண்ணும் தேவனை நம்புகிறாங்க. அதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பள்ளத்தாக்கிலும் பரவச பயணம் என்றால், உங்களுடைய பாதைகள் எவ்வளவோ கடினமாக இருந்தாலும் நீங்கள் ஒரு பரவசமான வாழ்க்கை வாழப் போகிறீர்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை பயணம் உங்களுடைய வழிகளிலெல்லாம் நெய்யாக பொழியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்கள், இந்த ரூத் வாழ்க்கை எடுத்துக்கிடுவோம். இன்னொரு 10 நிமிடங்கள் கவனிங்க, கவனமாக கவனிங்க. இந்த ரூத்துக்கு இருந்தது ஒரே ஒரு சோர்ஸு, சரியா? ஒரே ஒரு நம்பிக்கை. யாரு? நகோமி. இந்த நகோமியும், எம்மா நீ வேற எங்கேயா போய் பிழைச்சிக்கம்மா, நான் சாக போகிறேன், நீ என் கூட ஏன் சாக வேண்டும் இல்லை? அப்படி பேசும் பொழுது நம்முடைய தகப்பனாகிய தேவனை நம்பி இந்த ரூத்து பேசுகிற பஞ்சு வேடம் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? பஞ்சு டயலாக் பாருங்களேன். அங்கே ரூத்து 1வது அதிகாரம் 16 மற்றும் 17வது வசனங்கள். அதற்கு ரூத், எதற்கு ரூத்து? நகோமி சொல்லிட்டா, இவா கடைசியில் மாமியாரோட ஒட்டியாவது வாழ்ந்துடலாம், கொஞ்ச நாளுக்கு வாழ்ந்துடுவோன்னு நினைக்கா. ஆனால் அந்த நகோமி என்ன சொல்லுகிறார் பாருங்கள், நீ என்ன விட்டுருமா, நீ எப்படியா போய் பழச்சிக்கங்கிறா. அதற்கு ரூத்து என்ன சொல்லுகிறாள்? அதற்கு ரூத்து, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்று உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர். ரூத் என்ன சொல்றா? மாமியார் வாய மூடுங்க, உங்க தேவன் தான் என் தேவன். இவள் யூதர் அல்லாத ஒரு ஸ்திரீங்க, உங்க தேவன் தான் என்னுடைய தேவன். இனி மரணம் தான் நம்மளை பிரிக்கணும். நான் சொன்ன பாருங்க, பல முறை தற்கொலை பண்ணலான்னு எடுத்திருப்போம். ஆனால் அவ அப்படி யோசிக்கவே இல்லைங்க. என்ன சொல்கிறா? எனக்கு கண்டிப்பாக ஒரு ஃபியூச்சர் இருக்குது. இன்றைக்கி என் பாதை எப்படி இருக்குது? மரணமாக தான் இருக்குது. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்துட்டுருக்கேன். ஆனால் இங்கேயும் நான் தேவனை நம்புவேன், தேவனை டிக்ளேர் பண்ணுவேன். நான் சோர்ந்து போக மாட்டேன், முறுமுறுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. நீங்களும் அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் ஒரு குதூகலமாக அங்கே உங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்ள முடியும், காத்துக்கொள்ள வேண்டும். இதுதாங்க மேட்ரு. ஹார்ட் மேட்டர்ஸ்.
ஐயா உங்கள் சிக்கல் இன்னும் தீரவில்லை. 10 ஆண்டு 20 ஆண்டு சில சிக்கலில் இருக்கீங்க. ஏன் தீரலை தெரியுமா? பள்ளத்தாக்கிலும் பரவசமாக நீங்கள் பயணம் செய்யவில்லை. 1000 காரணம் சொல்லலாம். ரூத்துக்கு என்னெல்லாங்களாங்க? கணவன் இல்லை, பிள்ளைகள் இல்லை, படுக்க வீடு வாசல் இல்லை, பஞ்சம், ஆகாரமும் இல்லை, அட்ரஸும் இல்லை. அந்த பழைய ஏற்பாட்டிலே ஒரு பெண்ணு தேவனை அப்படி விசுவாசித்தாள். அவளுக்கு பைபிளே கிடையாதுங்க. உங்களுக்கு 66 புஸ்தகங்கள் இருக்கின்றன. அவளுக்கு இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் தெரியாது. ஐயா, இயேசு கிறிஸ்துங்கிற சர்வ அதிகாரமுள்ள நாமத்தை உடையவர்களாகிய நீங்கள் பரதேசியை போல எண்ணமுடையவர்களாக இராதீர்கள். பயந்து பயந்து வாழாதீர்கள். மேலும் மேலும் அழிவை கொண்டு வந்து விடும். அருமையானவர்களே, ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு சகோதரி கூப்பிட்டு அழுறாங்க. ஐயா உங்கள் செய்தி 2 செய்தி கேட்டையா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு ஐயா, அதை இழந்துட்டு அழுகிறா என்கிட்ட. ஐயா நான் நல்லா அழுது ஜெபம் பண்ணுவேன். ஏம்மா ஏதாவது இன்னும் இழக்கிறதுக்கு இருக்கா? என்னையா சொல்கிறீங்க? நீ அழுது ஜெபம் பண்ணால் நீ இருக்கிற எல்லாத்தையும் இழந்துட்டு நடுத்தருவுக்கு வந்துடுவான்னு சொன்னேன். குதூகலம் இல்லை இருதயத்தில், ஒரு கொண்டாட்டம் இல்லை, சோர்வு, சலிப்பு. எப்படிங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும்? அருமையானவர்களே, ரூத்தால் இந்த அக்கேஷனில் எழும்ப முடியும் என்றால் இந்த செய்தியை கேட்கிற அருமையான ஸ்திரீகளே, உங்கள் சூழ்நிலைகளை உங்களாலே மாற்றிக்கொள்ள முடியும். தேவன் ஹெல்ப் பண்ண மாட்டாருங்க. நீங்கள் தான் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து நம்ம கேட்போம். ரைட், ஹல்லேலூயா. பாருங்கள், இதனுடைய விளைவு தான் ரொம்ப ஆச்சரியங்க. என்ன சொல்லாங்க? மோசமான வாழ்க்கை, சிக்கல் நிறைந்த வாழ்க்கை, சிரமம் நிறைந்த வாழ்க்கை, நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய இருதயத்தை பரவசமாக காத்து கொண்டதுனாலே பரலோகம் என்ன செய்தது என்று வாசிக்கட்டுமா உங்களுக்கு? அங்கே மத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனம். The book of Matthew chapter 1 verse 5 I shall read for you. சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றாள், போவாஸ் ஓபேத்தை ரூத் என்பவரிடத்தில் பெற்றான். பாருங்க, ஓபேத் ஈசாயை பெற்றான். பாருங்க ஐயா, இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறிலே அந்நிய ஒரு ஸ்திரீயாகிய இந்த ரூத்துடைய பெயர் வருவதற்கு காரணம் என்ன? பள்ளத்தாக்கிலும் பரவசமாக பயணம் செய்தாள். நீங்க எப்படி இருக்கீங்க? எந்த சிறையிருப்பில் இருக்கிறீங்க? பவுல் மாத்திரங்க சிறைச்சாலைக்குள்ள பரவசமா இல்லைன்னு வைங்களேன், பரலோகத்தினால அவருக்கு அற்புத விடுதலையை கொடுத்திருக்க முடியாது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் நல்லவர். மிக முக்கியமான ட்ரூத்துங்க. பள்ளத்தாக்கிலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? சிறையிருப்பாக இருந்தாலும் சரி, சிங்கக்கெபியாக இருந்தாலும் சரி, சீருகிற நெருப்பாக இருந்தாலும் சரி, கேன்சர் வியாதி 5th ஸ்டேஜாக இருந்தாலும் சரி, உங்களாலே எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை காத்து கொள்ள முடியும். உங்கள் பயணம் பரவசமாக இருக்கும். ஏன் தெரியுமா? முடிவு உங்களுக்கு முதலிலே தெரிஞ்சிடும். முடிவு என்ன தெரியும்? சிறைச்சாலையில் இருந்தவனுக்கு என்ன முடிவு தெரிஞ்சது? எப்பா எல்லாமே நன்மையாகத்தான் முடியும். ஏன்? நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவன். ஹல்லேலூயா. ஐயா, ரூத்துக்கு இல்லாத வெளிச்சம் நமக்கு வேண்டாமா? ராகாபுக்கு இல்லாத வெளிச்சம் வேண்டாமா? ராகாபு ஒரு அந்நிய ஸ்திரீங்க. அவள பள்ளத்தாக்கிலும் பரவசமா பயணம் செய்யற. அது என்ன பள்ளத்தாக்கு? அவளுக்கு தெரியுது, எரிகோ பட்டணத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் இன்றைக்கு தான் கடைசி நாள்னு தெரியுதுங்க. தனக்கும் சேர்த்து தான். உங்கள் தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். நீங்க இந்த வனாந்தரத்தில் இருந்த 31 தேசங்களையும் மிருகங்கள், மாடு வந்து புல்ல மேயிற மாதிரி மேய்ஞ்சிட்டு வர்றீங்க. எங்களையும் மேய்ஞ்சிருவீங்க. ஆனா என்னை உங்கள் தேவன் எஸ்கேப் பண்ண வைப்பாரு நம்புகிறார். பாருங்க, எத்தனை பேர் புரியுது அருமையானவர்களே? இல்லை, ராகபூர் ஆச்சரியமான ஒரு கேரக்டருங்க. யூதர் அல்லாத பெண்ணு, இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தை தெரியாதவள். அவளுக்கு தெரிஞ்சது என்ன தெரியுமா? உங்கள் தேவன் எங்கள் எல்லாரையும் உங்கள் கையில் கொடுக்க போகிறாரு, கொடுத்துட்டாருங்கிறார். ஆனால் நானும் என் ஃபேமிலியும் தப்பித்து கொள்ளுவோம் என்று அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் அவளாலே பரவசமாக வாழ முடிந்தது என்றால், இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற மகனே மகளே, நீ அதை விட ஒன்றும் பெரிய டேஞ்சரில் இல்லைங்க. அதை விட டேஞ்சரில் இல்லை. நான் உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்குறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது நான் வந்து சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை விட ஆபத்தில் இருக்கிறேன் என்று சொன்னால் தைரியமாக என்ன கூடுங்க. நான் நம்பர், என் நம்பர் தான் 1111.
ஐயா உங்களுக்கு தெரியாதியா, எனக்கு நாளைக்கு தூக்கு தண்டனை ஐயா, நான் ஒரு கொலை செய்துட்டேன், எனக்கு தூக்கு தண்டனை. கூப்பிடுங்க, ஒரு வார்த்தை பேசினா போதுங்க, ராஜாக்குடைய இருதயத்தை தேவன் திருப்புவார். ஆமென், ஹல்லேலூயா. ஐயா நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் சோர்வுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க, டிப்ரெஷனுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க, அவிசுவாசத்திற்கு இடம் கொடுக்க மாட்டீங்க. உங்கள் வழியெல்லாம் நெய்யாய் பொழியும் என்று சொன்னவர் தேவாதி தேவன் அல்லவா? ஓ தேங்க்யூ. பாருங்க, அதே வசனத்தில் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மத்தேயு 1:5 சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். ராகாப் யாருங்க? அந்நிய பெண். அவ செய்த தொழிலை சொல்ல முடியாது, கேவலமான பாவம் செய்து துட்டு சம்பாதிக்கிறா. அவளிடத்தில் இயேசு கிறிஸ்து தோன்றுவதற்கு வேற காரணம் கிடையாதுங்க. அவள் பள்ளத்தாக்கிலும் பரவசமாக தேவனை நம்பி நடந்து சென்று கொண்டே இருந்தாள். ஹல்லேலூயா. இன்றைக்கி உங்கள் கண்களில் இருக்கிற செய்திலெல்லாம் விழப்போகுது. எனவே என்ன நடக்கும் தெரியுமா? பயம் போயிடும். நீங்கள் இன்னும் என் செய்தியை தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறீங்களா? ½ hour செய்தி, ஒரு 10 செய்தி கேளுங்க, பாதி பயம் போயிடும், நல்லா தூங்குவீங்க. 20 செய்தி கேளுங்க, மீதி பயமும் போயிடும். பரவசமான வாழ்க்கை வாழுவீர்கள். நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலும், நம்ப முடியாத சூழ்நிலையிலும் நம்முடைய தேவனை நீங்கள் நம்புவீர்கள். அருமையானவர்களே, ஓ வாட் அ லவ்விங் டாடி. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வேதத்தில் பல சான்றுகள் உள்ளனங்க. சந்தோஷமாக இருக்க சான்ஸே கிடையாதுங்க, ஆனால் சந்தோஷமாக இருந்திருக்காங்களே. யோசேப்பு அந்த நாட்களில் சிறைச்சாலையில் போட்டால் மரணம் வரைக்கும் அங்கே தான் கிடைக்கணும். கோர்ட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஜாமீன்லாம் கிடையாதுங்க. ஆனால் சிறைச்சாலைக்குள்ளே போடப்பட்டவன் சந்தோஷமாக இருக்கான். எப்படி அங்கிள் சொல்கிறீங்க சந்தோஷமாக இருந்த? கூட இருக்கிற கைதிகிட்ட போய் கேட்க, ஏப்பா நீ கவலையோடு இருக்கா? அப்போ இவன் மனசுல எப்படி இருக்கு? ஃபயர் எரியுது. அவனுடைய அக்கினியை அவன் அவித்து போடவில்லை. அருமையானவர்களே, ராஜா கூப்பிட்டு விடுறான், உனக்கு நீ சொப்பனத்துக்கெல்லாம் பதில் சொல்லுவியாமே. அவன் சொல்கிறான் பாருங்க, எங்கள் தேவன், நான் அல்ல, எங்கள் தேவன் உங்களுக்கு மங்களகரமான செய்தியை தான் சொல்லுவார். அவன் அறிஞ்சிருந்தாம்பாங்க, என் வாழ்க்கை மங்களகரமாக தான் இருக்குப்பா, நான் ஜாலியாக தான் இருப்போம்ப்பா. சிறைச்சாலை அதிகாரி கையில் சாவியை கொடுத்துட்டு போயிட்டான். கர்த்தர் உங்களை நம்பி இருக்கிறாருங்க, உங்களை நம்பி இருக்கிறார். அதனால தான் இந்த செய்தியை கேட்கக்கூடிய வாய்ப்பையும் வாஞ்சையும் தந்திருக்கிறார். எதற்காக தேவன் உங்களை நம்பி இருக்கிறார் தெரியுமா? நீங்கள் சந்திக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வாக இருக்க வேண்டிய நீங்கள் இப்போ இருக்கிற பள்ளத்தாக்கில் மரண இருளில் சொங்கி மாதிரி பயந்து போய் வாழாதீர்கள். தூசியை உதறிட்டு எழும்புங்க. பரலோகம் உங்களை நம்பி இருக்கிறது. அருமையானவர்களே, ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ், தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். சூப்பர் நேச்சுரல் ப்ரொமோஷனுங்க ரூத்துக்கு. என்ன ப்ரொமோஷன்? எப்போ தேவகுமாரனே அவருடைய சந்ததியில் தோன்றுகிறார். அப்படிப்பட்ட ஒரு பரவசமான வாழ்க்கை வாழும்படியாக எங்களுடைய செய்திகளை தொடர்ந்து கேளுங்கள். அப்பொழுது உங்களுடைய விசுவாசம் விண்ணை தொடும், நீங்களும் வாழுவீர்கள், நீங்கள் வையகத்தையும் வாழ வைப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார்.